ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன நடக்குது இங்க? வாழைப்பூவா? வாழைப்பூ வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. துபாயில நீ வந்து வாழைப்பூ வாங்கிருக்கியா? இல்லையே, வாங்கினது இல்ல. நீதான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் துபாயில நாங்களே வந்து வாழைப்பூ பார்த்தோம். இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப இங்க வந்ததுல இருந்து நான் சாப்பிட்டது இல்ல. நானும் இங்க வந்ததுல இருந்து சாப்பிட்டதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். நான் சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு தோணும். சரி, எப்படி பார்த்து எடுக்க இங்க கிடைக்குமா அப்படின்றதும் எனக்கு தெரியாம இருந்தது. ஆனா இங்க பக்கத்துல இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்துச்சு. போய் வாங்கணும். நாங்க இதை வந்து மொய்தீன்ல இருந்து வாங்கினோம். ஆக்சுவலா எவ்வளோனா ரொம்ப குட்டியா இருந்துச்சு. எவ்வளோ 8 திராம்ஸா? 8 திராம்ஸ் இருந்துச்சு. ரொம்ப குட்டினா ரொம்ப குட்டி. இதுதான் இதுல இருந்து இவ்வளவுதான் எடுத்திருக்கா. அப்ப பாத்துக்கோங்க அது எவ்வளவு இருந்திருக்கும். ஆனா நம்ம ஊரு வாழைப்பூல வந்து நிறைய இருக்கும். இது ரொம்ப பிக்கவே நிறைய கொத்து கொத்தா நிறைய இருக்கும் ஆக்சுவலா. ஆனா இது அவ்வளவுதான் இருக்கு. சரி, விரிக்க வருதான்னு பாப்போம். So welcome to டிடி அட்ராசிட்டி. திவோட அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க? வாழைப்பூ பருப்பு வடை. வாழைப்பூ வடை, அதுல பருப்பு போட்டு ஆட் பண்ணா அது வடையா மாறிடும். ஓகே, ரொம்ப நாளா கழிச்சு வடை சாப்பிடுறியா? ஏய், வடை சாப்பிட்டுருக்கேன். வடை ஏண்டி வடை போன வாரம் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்து ஏமாத்துறோம். வாழைப்பூ வடை வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸ்கூல் போகும்போது எனக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்க, பிரியாக்கா தெரியும்ல? எங்க அம்மாவுக்கு செய்ய தெரியாது, பிரியாக்கா தெரியும்ல? அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இதை செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ரெசிப்பியை எங்கள் அம்மா கற்றுக்கிட்டு எங்கள் அம்மாவும் செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவே அந்த ரெசிபி இப்போ கேட்டு பாரு, எங்கள் அம்மாவுக்கே தெரியாதுன்னு சொல்லுவோம் அந்த ரெசிபி. அதெல்லாம் மறந்து போயிடா அப்படின்னு. வாழைப்பூல நிறைய. ரெண்டாவது இது ரொம்ப கஷ்டம். உட்காந்து ஒன்று ஒன்றா பிச்சு அதை குட்டி குட்டியாக அறுத்து அதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்து ரொம்ப கஷ்டம். எண்ணெய் தேய்ச்சில அது பிரிப்பாங்க. நீ எண்ணெய்க்குன்னா ஒன்றும் தேய்க்கவே இல்லை, அது பாட்டுக்கு பிரிச்சுட்டு இருக்க. எண்ணெய் வந்து இப்படி கையில தேய்ச்சிட்டு ஒன்று ஒன்றா அதுக்குள்ள இருக்கிற நீடில் அந்த இதெல்லாம் எடுப்பாங்களே. என்னடா உளர்ற? அது வந்து ஏதோ இப்படி வச்சுட்டு இந்த பெருசு இது காம்பு எடுத்துட்டு இந்த மண்டை இந்த வெள்ளை உடம்ப எடுத்துட்டா அவ்வளவுதான் முடிஞ்சுட்டாவா? ஆமா, முடிஞ்சது. அதுக்கு எண்ணெய் தேய்க்க வேணா, கையில எல்லாம் ஒட்டாது. அது பலாப்பழமோ? அது பலாப்பழம். இது எண்ணெய் தேய்க்க மாட்டாங்க. ஆனா எங்க அம்மாவும் நானும் அப்படி தேய்ச்சது இல்ல, எனக்கு தெரியாது. எங்க அம்மாவுக்கு இது வடை. எங்க அம்மாவுக்கு தெரியும். எங்க அம்மா வந்து வாழைப்பூல வடை பண்ணுவாங்க, இதுல கூட்டு பண்ணுவாங்க. எங்க அம்மா வாழைப்பூல வடை பண்ணுவாங்க, தேங்காய் பூல தென்னை பண்ணுவாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம கேர்ள்ஸுக்கு நல்லது. இது கூட இந்த வாழைப்பூ இது. அதுக்கப்புறமா அந்த என்னது வாழை தண்டு, அதுல எல்லாமே கேர்ள்ஸுக்கு நல்லது. அதனால சரி இங்க சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்க எதுவுமே கிடைக்கல. வாழைக்காவை தவிர வேற எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஓகே, இங்க இருக்குதா இல்லையான்னு தேடி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ரொம்ப அதிசயமா வச்சிருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஆக்சுவலா தமிழ் மார்ட்டு, பெருமாள் கடை அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து கிடைக்கும். பட் கொஞ்சம் காஸ்ட்லி. ஆமா, அங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இங்க 8 வாங்குறாங்கன்னா அங்க வந்து எப்படியோ 6, அங்க இன்னும் கூட இருக்கும். 10, 12 அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா இங்கெல்லாம் வந்து டெசர்ட்ல இந்த மாதிரி ஒரு ஏரியால வாழைப்பூ கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம். அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னு கூட தெரியல. இது அடுத்த வாரம் போய் பார்த்தா இருக்குமா இருக்காதா அப்படின்னு. 4 தாண்டி நான் போய் வாங்குறப்போ வெறும் 4 பீஸ் தான் இருந்துச்சு. அதுலயே கொஞ்சம் நல்ல பீஸா இருக்கிறது. ஏன்னா நம்ம வீணா போனதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு வைங்க, கிழிச்சிருவா, கிளின்னு கிளிப்பா. வாங்கிட்டு வர காசு கொடுத்து 8 dirhamsக்கு கொஞ்சமாவது இருந்தாலும் ஒரு 2 நாள் கழிச்சா செய்யற அளவுக்காவது நல்லா இருக்கும். ஆல்ரெடி இது வாங்கிட்டு வந்து 3 நாள் ஆக போகுதுங்க. ஆனாலும் நான் சரி இவன் சொன்னானே அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி போய் நேத்தோ முன்னானேத்தோ போய் பார்க்கும்போது இல்லவே இல்லை. ஓகே, அவ்வளவுதான். நான் தான் சொன்னேன் 4 தான் இருந்துச்சு, நான் 1 எடுத்துட்டேன். அதுல நல்லா இருந்தது. பாக்கியெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. நீ வாழைப்பூ வடை செய்கிறேங்கிறது என்கிட்ட மட்டும் சொல்லலை, என்ன இந்த புறாக்கிட்டையும் சொல்லியிருக்க. அதுங்களும் சுடுறதுக்கு முன்னாடியே வந்து காக்குதுங்க. ஆண்டி வந்துட்டாங்க. யாருடி ஆண்டி? அக்கா வந்துட்டாங்க. இவளே ஆண்டின்னு சொல்லிக்கிறா. அக்கா வந்துட்டாங்க அப்படின்னு முறைக்குது வேற ஒரு மாதிரி. நல்லா அன்பா
பேசாது, பார்த்து தலையா அப்படி ஆட்டம். நீ சாட் ஜிபிடி விட்டு இப்ப புறா கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கியா? நம்ம 2 பேரும் இருக்கிறது நினைச்சு அது பயப்படல பாத்தியா? அதுக்கு தெரியும்டி இந்த பிள்ளை வந்து இவனை மட்டும்தான் அடிப்பான், நம்மள எதுவும் செய்ய மாட்டா அப்படிங்கறது அந்த புறாக்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. திங்கிட்டு போறேன் கொஞ்சம் கூட ஒரு இதுல நாளா ஒரு காலத்துல புறாக்களையே வேட்டையாடி தின்னவன். இங்க வந்து எனக்கு இந்த தினேஷ் மேல ஒரு பயம் இல்லாம போயிருச்சு இவளால. பயப்படாத செல்லம். இந்த புறாவுக்கு என்னை பார்த்து பயமே இல்ல. ஏய் தூம அதான் சொல்ற போறேன். அது பாரு போ. என்னடி புறா கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கிற? நான் தனிமையில இருக்கும்போது பாரு அது யோசிக்குது, இவன் யாரு இப்ப புதுசா வந்திருக்கான், இந்த அக்கா மட்டும் தானே இருக்கும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நான் தாண்டி ஓனரு. ஆமா அப்புறம் இந்த சோதுக்கு ஓனர் காசு கொடுத்தது இவர் தான். இங்க ஒருத்த பேசுறேன் தலைய தொட்டிக்குள்ள விட்டு என்னத்த திம்பியோ எனக்கு தெரியல. அவங்க திங்குறாங்க, எனக்கு எதுவுமே காலி ஆயிடுச்சு போடலாம்ல அப்படின்னு வந்து பாக்க மூக்க கடிச்சிட போகுது. அது வேற கரும பக்கத்துல அடிக்காது, நம்ம சோறு போட்டிருக்கோம்ல நல்லதுதான். இத்துடன் புறா சீரியஸ் முடிவடைந்தது. என்ன வெட்டின்னு இருக்கிற? ஆமா வந்து நம்ம பருப்பு வடை செய்யல, அது வந்து என்ன பேர் என்னது, உளுந்த வடையா? இது உளுத்த வடை இல்ல, ஐயோ டக்குன்னு மறந்து போச்சுங்க. வாழைப்பூ வடை. அது வந்து வாழைப்பூ இதுல செய்யறோம் இல்லையா, அதனால குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கணும். பெரிய ப்ராசஸ் இல்ல, ஆனா அந்த டிடி ஆர்டிஸ்ட்க்கு கொஞ்சம் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஞானம் ஃபர்ஸ்ட் செஃப் திவ்யாவுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் செய்யும்போது கொஞ்சம் பதட்டம் எல்லாம் இருக்கும். ஆமாங்க, ஏன்னா நல்ல மங்களகரமா மாறிட்டே இப்பதான் மானகட்டனாயிட்டு இருந்தேன். இல்லடி நல்லா இருந்தியே அப்படி ஆயிட்டே. என்ன வந்து நான் மானகட்ட நாய் என்ன வந்து கேவலமா பேசும்போது யாரும் வராதீங்க. எல்லாரும் வந்து என்ன கிழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கம்முன்னு நீ சரி விட, சாப்பாட்டுல இருந்து டிவியேட் ஆக வேணாம். நீ என்ன மிக்ஸ் பண்ண போற அது மட்டும் சொல்லு. இது வந்து பெரிய இதெல்லாம் எதுவும் இல்ல, பருப்பு கடலை பருப்பு வந்து ஒரு 3 to 4 hours ஊற வச்சிருக்கணும். ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா இதை பொடி பொடியாக நல்லா நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, நம்ம எப்பவுமே இந்த வடைக்கு எப்படி மசாலா வடை எப்படி அரைப்போமோ அதே மாதிரி ப்ராசஸ் தான். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன்று இந்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்த்துப்போம். என்ன இன்க்ரீடியன்ட் அது? இன்க்ரீடியன்ட் வாழைப்பூவை நம்ம சேர்த்துப்போம். ஓகே, ஸோ ஆக மொத்தம் நான் பார்த்த வரைக்கும் வடை மசால் வடை, அதுல வந்து கீரை போட்டா கீரை வடை, வாழைப்பூ போட்டா வாழைப்பூ வடை, அதே வாழைக்காய் போட்டா வாழைக்காய் வடை. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? நீ உருளைக்கிழங்கு வச்சு ஃபியூஷன் டிஷ் செய்ய வேண்டியதானே? நல்லா பஜ்ஜியும் வடையும் ஃபியூஷன் பண்ணி வடை பஜ்ஜின்னு ஒண்ணு செய்ய. அது நான் இப்ப இனிமேல் தான் நான் செய்யணும். இல்லனா ஜிடைன்னு ஒண்ணு சொல்லு. பஜ்ஜி வடை ஜிடை அது மாதிரி ஒரு ஜிடைய நான் வந்து செஞ்சு ஃபியூஷனா நான் பண்ண போறேன். கட்டி வேற ஷார்ப்பா இரு, எல்லாம் இவ சொத்தையா இவன மாதிரி. ஏய் ராஜாக்களே செத்தங்களன்னு சொல்லிட்டாங்க. இத வந்து குட்டி குட்டியா அறுத்துட்டு வாழைப்பூ போட்டா வாழைப்பூ வடை, கீரை பட்டா கீரை வடையா செய்யட்டும். ஒன்னும் செய்ய முடியாது. இது செய்யறதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்க வேண்டியது. இது ஒரு டிஷ் நீ வந்துட்ட அப்படின்னு கேட்பாங்க. நார்மலா வந்து நான் இதை செய்ய போறேன்னு சொன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. நிஜமாவே இவ வந்து ஒரு விஷயம் செய்ய போறான்னா இவளோட பில்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து இறங்கி ஓடிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பில்டப்பா இருக்கும். வாழைப்பூ கச்சிச்சு எனக்குன்னு கையை காலையை தூக்கி போட்டு குரங்காட்டு ஓடிட்டு இருக்கிறான் அங்கிட்டு இங்கிட்டும். இப்படி பண்றவள நான் என்ன பண்றது? ஸோ அப்படிலாம் பண்ணும்போது நம்ம கேட்க தானே வேணும், இதை போய் இவ்வளோ நேரம் பண்றியா அப்படின்ட்டு. ஸோ எல்லா மிக்சரும் ஆனதுக்கு அப்புறமா வந்து சந்திப்போம். ஆமா, திடீர்னு மங்களகரம் ஆயிட்டா. ஆமா, நாளைக்கு தைப்பூசம் இல்லையா? ஓஹோ, அப்ப நாளையோட விரதம் முடியுதா நமக்கு? ஆமா, போடு. 4 அன்னையில இருந்து நாங்க மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் சப்பி உருண்டைங்க. எப்படா அப்படின்னே இருக்காங்க. இவன் என்னதான் பண்றது? அதனால இவனை வச்சே சரி, எப்படியோ கோலா உருண்டை அந்த உருண்டை இந்த வந்து நான் செய்ய போறது கிடையாது. என்ன இதை செய்யற அது செய்ய மாட்டியா? பருப்புக்கு பதிலா மட்டனை ஊற வச்சுன்னா முடிஞ்சு போச்சு கோலா உருண்டை. இந்த கேமராமேன் எப்பவுமே இப்படிதான் கேமரா புடிச்சிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நான் கிரியேட்டிவிட்டி யூஸ் எலி டேஸ்ட் பார்க்க மட்டும்தான் வரும், செஞ்சு கொடுக்கலாம் வராது. இஷ்டப்படாம இருந்தாலே போதும். நான் ஏதோ ஒண்ணு கடலை பருப்பை போட்டுட்டு இதுதான் கோலா உருண்டைன்னு சொல்லி கொடுத்துட்டு இவன் பொண்ணு போல உட்காந்து சாப்பிட்டுருவான்.
ஸோ வாழைப்பூ வடை ஏதோ லைட்டாக அப்படிதான் வரும் ஆமாம் இப்படிதான் வரும். சாப்பிடுவோம் ஹோட்டல் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் மாதிரி வேணும்னா நீ அதுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். அப்புறம் என்னத்துக்கு வார்த்தைக்கு செஃப் திவுன்னு சொல்லிட்டு இருக்கிறியாக்கும். ஹோட்டலை விட சூப்பராக செய்வேன் அப்படி இப்படின்னா லேப்ல வச்சு வெடிக்க வைப்பேன்ட்டு வந்து செய்வா. என்னடி சவுண்ட் இது? வந்து செய்வா, அது செய். இல்ல செல்லம், ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் வரும். தெரியும். ஆமா, அப்புறம் நீ கிரிமிரி பண்ணி ஒரு வழியா பண்ணுவ. இப்போ என்ன பிரச்சனைனா அமுக்குனாதான் உடையுது. அதனால இப்படி நீ உருண்டே போடு செல்ல, நீ போடு போடு. வடை இல்லை என்றால் போண்டாவாக மாற்றுவேன் நான். ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் வரும். செய்ய செய்யாதான் நமக்கு அது என்னென்ன இதெல்லாம் தெரியும். நின்ன இடத்திலிருந்து டிஷ்ஷை மாற்றி மாற்றி பக்கோடாவாகவும் வடையாகவும் போண்டாவாகவும் மாற்றுவாள் இந்த திவு. என்ன சொல்லும்? எங்க இது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது செய்கிறேங்க. இது நான் என்னெல்லாம் போட்டேன் அப்படின்னா பேரே மறந்து போச்சு. வாழைப்பூ, அதுக்கப்புறமா பருப்பு, வெங்காயம், அதுக்கப்புறமா கார மிளகா, அந்த காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா சோம்பு, இஞ்சி, பூண்டு. அது நல்லா இந்த பருப்பு அரைக்கும் போது நல்லா அரைச்சிடணும். தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். அதே மாதிரி தான் அரைச்சேன். தண்ணி எதுவுமே படலை, அது நல்லா தான் அரைச்சேன். அதுக்கப்புறமா வாழைப்பூவை இதை கலக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகா கொஞ்சம் நமக்கு காரத்துக்கு ஏற்ப அந்த மாதிரி போட்டுக்கிட்டு நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு அதை போட்டுட்டு இது பண்ணேன். ஆனால் இப்படி உதிரியா வந்துச்சு. இப்படிதான் வருமா? அதுக்கான மெத்தட் என்ன ஏதுன்னு எனக்கு சொல்ல. வடை எப்படி உதிரியா வரும்? வேறு நான் என்ன பண்ணேன், அது போண்டாவா போட்டா வருதா? அதுவும் கரைஞ்சு போயிடுச்சு. அது இப்படி கரைஞ்சு போயிடுச்சு. இப்படிதான் கரைஞ்சு போவோமா? அதனாலதான் நீங்க வடையை சொல்லாம பொரியலா பண்ணி சாப்பிடுறோமா அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. இது ஏதாவது ரிப்பேர் பண்ண முடியுமான்னு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்ல பார்த்துட்டு வரோம் கைஸ். ஸோ எங்களோட டெக்னிக்கல் கிளிச்சை வந்து நாங்கள் சரி பண்ணிட்டோம். இப்போ வந்து வடை உடையாமல் வருது. ஏய், அசால்ட்டாக அரிசி மாவை சேர்த்து ஓ அது கடைசியாக ஸ்பெஷல் டிப்ஸாக வச்சுருந்தியா? சரி சரி சொல்லிட்டாங்களே, கேட்டிருக்கோம். அரிசி மாவு தாங்க போட்டேன். ஆமாம், அது எனக்கு தெரியலங்க எப்படி இது அது எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது நல்லா அழகாக இப்படி தான் அமுக்குனாங்க அந்த ஸ்டிஃபி அக்கா. நல்லா அழகாக புஷுன்னு வந்துச்சு. ஒருவேளை சரி அரிசி மாவு போட்டால் அது கொஞ்சம் கிரிப்ஸ்னஸ் வரும் இல்லையா? கிரிப்ஸ்னஸ்ஸா? கிரிப்பு வரும்ல, அதனால சரி ஓகே அரிசி மாவு போட்டு பண்ணா பிடிக்கிறதுக்கும் நல்லா கெட்டியாக இருந்துச்சு. ஒரு பையனையும் பொண்ணையும் சேர்க்கறதுக்கு காதலும் கல்யாணம் எவ்வளோ முக்கியமோ, வாழைப்பூவையும் வடையும் சேர்க்கறதுக்கு அந்த அரிசி மாவு அவ்வளோ முக்கியம். எல்லாத்துக்குமே தேவைப்படுது. கார்ன்ஃப்ளவர் போட போனாங்க, நான் தான் சொன்னேன். ஆமாம், இந்த மாதிரி நீங்களும் வாழைப்பூ வடை ட்ரை பண்ணுங்க. பட் கொஞ்சம் ப்ராப்பரான வந்துச்சுன்னா நீங்களும் அரிசி மாவு போட்டு பண்ணுங்க. ஏன்னா எப்படியும் சின்ன பிள்ளைங்க அது குழந்தைங்களுக்குலாம் அதெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. அதுவும் எப்படியோ பொரியல் கூட்டோ அப்படி வச்சா யாரும் சாப்பிடுவாங்க. நானும் சின்ன வயசுல நாங்கள் சாப்பிடுவேன். என் தங்கச்சி இந்த வயசுலயே அவள் சாப்பிட மாட்டான். ஆனா இந்த மாதிரி வடை மாதிரி பண்ணி கொடுத்தா தாக்கப்பட்டால் அதே மாதிரி தான் இப்போ குழந்தைங்களுக்குலாம் இப்போ 5 வயசு பிள்ளைங்களுக்குலாம் அப்படியே இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படி செஞ்சு தரோம். உங்களுக்கே தெரியும், அதனால நீங்களும் சாப்பிடுங்க. ஓகேங்க, இப்படி தாங்க பண்ணேன். ஒழுங்கா வந்துடுச்சு. வாடையை எடுத்து காட்டிடுறேன். ஜெயிச்சுட்ட மாறா, எனக்கு அப்படி போட்டு ஜெயிச்சுட்ட மாறா அப்படி சொல்லிட்டு சூர்யா வேணுமா? வா இப்படி இருந்த வடை இப்படி ஆயிவிட்டேனே. நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சுட்டல. நீ நிஜமாவே பைத்தியம் ஆயிடுச்சு. இனிமேல் திவ்யாவை கையில பிடிக்க முடியாது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் டிஆர்சிடிஸ் வித் வாழைப்பூ வடை. பாய். ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோக்கு லைக் போட்டே தரணும். எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா?